சீமன் அண்ணாவுக்கு வணக்கம். அண்ணா, இனிமேல் என்ன பண்ண போதில்லை, உங்களுக்கு ஆதரவாக நான் எங்கேயுமே பேச போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆதரவாளன் கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை மற்றும் தற்சார்பு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வர்ற அந்த பிரபாகரன் சாருடைய அவருடைய கொள்கை அங்கே இருக்கிறனால தான் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளனாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் மக்களோடு பல இடத்துல போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி ஏறெடுத்திருக்குது, மக்களோடு நின்றுருக்குது. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்கிறீங்க, அதனால தான் நின்றேன். ஆனால் உங்களுக்கு ஆதரவாக இதனால பல இடத்துல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அரசியல் மாண்பு தெரியாதவங்க கிட்ட போய் நீங்கள் அரசியல் மாண்போடு தான் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஆதரவாளனாக நான் இருக்க போகிறது கிடையாது. இனிமேல் நான் பேசவும் மாட்டேன், நான் விலகிக்கிறேன். சரிங்களா? எதனால நான் கேட்குறேன்னா, நீங்கள் எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கீங்க, முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் வாழ்த்துக்கள். உங்களை கழிவு ஊற்றுறாங்க. இவர் தான் டெப்டி சிஎம் சொன்னார், அதாவது விஜய்க்கு டெப்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொன்னார், டெபாசிட்டை இழந்திருக்காரு அப்படின்னு. நீங்கள் தேர்தல் காலத்தில் எதிரி மாதிரி நிற்கிறீங்க, திரும்ப தேர்தல் முடிஞ்சோடனே போய் பிரபுவை கட்டி பிடிக்கிறீங்க, போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. அரசியல் மாண்பு தெரியாதவங்க கிட்ட போய் நீங்கள் அரசியல் மாண்பின்படி நடந்துக்கிறோன்னு நினச்சிங்கன்னா இது முட்டாள்தனமாக இல்லையா? அவங்க ரசிகர்கள் இன்னைக்கு விஜயை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்னா ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்குது. அவர் இன்னைக்கு முதலமைச்சராக ஆயிருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு இவருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தகுதி இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, மக்கள்னா யார்? மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? எந்த ஒரு மனுஷன் மக்களோடு நின்று அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராடி பல இன்னல்கள் பட்டு இருக்கிறானோ அவனை தான் மக்கள் தங்களுடைய தலைவனாக தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் அரசியல் தலைவர்கள். இன்னைக்கு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு விஜய் சிஎம் ஆயிருக்காரு. ஸோ இது தேர்ந்தெடுத்தது ரசிகர்கள், மக்கள் கிடையாது அப்படின்ற விஷயத்தை கூட அவங்க புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் தேர்தல் காலத்தில் பேசுனது அவருடைய கொள்கைக்கு எதிராக தான் பேசுனீங்க. உங்கள் கொள்கை என்ன, அவர் கொள்கை என்ன, கருத்து வேறுபாடு தான் பகிரப்பட்டது. ஆனால் அவங்க உங்களை எப்படி நினச்சிருக்காங்கன்னா விஜய்க்கு எதிரின்னு நினச்சிருக்கிறாங்க. உங்களை ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அரசியல் மாண்போடு நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன, விஜய் வேற அவருடைய அரசியல் வேறன்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் பிரித்து பார்க்குறாங்க, தொண்டர்கள் பிரித்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்படி பார்க்குறதுல வெறித்தனமாக வெறியாக இருக்கிறாங்க, உங்களை எதிரியாக பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் அரசியல் மாண்பின்படி நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எப்படி பேசிக்கிட்டே இருக்க முடியும்? ஒவ்வொரு மெசேஜுக்கும் இல்லை அது இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் விளக்கப்படுத்திட்டு இருக்குமா? 1,25,00,000 பேர் இருக்கிறாங்க ரசிகர்கள். இனிமேல் விஜய் சீமன் அண்ணாவுக்கு என்னுடைய ஆதரவு கிடையாது.